அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷமாக என்னோடய கிராஃப்டில் எடிட் பண்ண கடந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நானும் ரொம்ப நாளாக இதை எடிட் பண்ணி போடணுன்னு நினச்சிட்டே இருக்கிறது. அப்புறமா ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லானனால என்னால் எடிட் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி போடுவோன்னு சொல்லி இன்றைக்கி போட்டிருக்கோம். இது ஆக்சுவலாக எடுத்து ஒரு வருஷம் ஆயிருக்கும். பார்த்திங்களா, அலினா எவ்வளோ குட்டியாக இருக்கா. அப்போ எடுத்த வீடியோ. அலினாக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது. ஸோ நாங்கள்லாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நாங்கள் ஒரு 2 months இல்லை 3 months ஒன்ஸு ஹோட்டலில் சாப்பிட போவோம். ஸோ அந்த மாதிரி சண்டே பிளான் பண்ணி இன்றைக்கி போன இடம் தான் ராமபுரமில் இருக்க லிட்டில் இந்தியா. பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு, மறந்துட்டேன். ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லி அங்கே போய் சாப்பிட போனோம். அதோட விளாக் தான் இது. என்ன தெரிகிறது? பிடிங்க. இப்போ ஃபங்க்ஷன் தொடங்குறீங்களா இல்லை எப்படி? அப்படிதான் இருக்குதா? குடுடி சூப்பு குடிச்சா சாப்பாடு சாப்பிட மாட்டேன், பரவாயில்லையா? ஸோ மாமி வந்து மகாராஜா மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து அங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னால் எல்லாமே செம்ம காரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நானு அதெல்லாம் வாங்கி அப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். வாவ். என்ன பண்ணுறீங்கன்னா ஒயிட் ரைஸ் எடுத்து தட்டில் அப்புறம் லாஸ்ட்டாக நாங்கள் சிஸ்லர்ஸ் வாங்கி எங்களோட மீல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அங்கே போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலான்னு நாங்கள் அங்கே போயிட்டோம். இங்கே வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் சாரியும் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா குந்தத்தூரில் ஒரு விலாக் போட்டு ஞாபகம் இருக்குங்களா, நிறைய நெல்லிக்காய் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ எடுத்த விலாக் தான் இது. ஸோ நான் அதில் முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட் இயர் விலாக் முடிஞ்சு இப்போ இந்த இயர். One eternity later. ஸோ இது எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மே மந்த் எடுத்தது. ஜோஹனோட பெல்ட் டெக்கரேஷன் yellow to green அப்போ எடுத்த வீடியோ. ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நாங்கள் அன்றைக்கி முன்னாடி நாள் தான் ஊர்லேருந்து வந்தோம். மார்னிங் வந்தோடனே கராத்தே பெல்ட் அப்கிரேஷனுக்கு போனதுனால சுத்தமாக அவனுக்கு எனர்ஜியே இல்லை. அவங்களும் ரொம்ப நேரமாக அந்த ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பெர்ஃபார்ம் பண்ண வச்சாங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாதிரி கேர் ஆகி மயங்கி விழுந்துட்டான். அவனுக்கு வந்து தண்ணி தாக எடுத்தால் தண்ணி குடிச்சிடணும், தண்ணி குடிக்கலைன்னா அவனுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிடும். ஸோ ரொம்ப நேரம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கனால அவனுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு. கேர் ஆகிட்டு நானும் அங்கே தான் உட்காந்துருக்கேன். தண்ணியும் கொடுக்க முடியாது, ஏன்னா அந்த ப்ராக்டிஸ் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி முடியட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணோன்னே அப்போவே பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேஸே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறமா சரி தண்ணி குடிச்சிட்டு வரேன்ட்டு போனான். சரி அவன் போகிறானேன்னு பார்த்துட்டு பேக் எடுத்துகிட்டு தான் பின்னாடி போகிறேன். அதுக்குள்ளே படியில் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து மயங்கி விழுந்துட்டான். அப்புறமா அவனை தூக்கிட்டு போய் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டு ஃபுல்லாக வேர்த்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு குழந்த பாவம். அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் அவனுக்கு கீழே போய் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ வர வழியில் இந்த போர்டு பார்த்தேன், நல்லா இருந்தது சென்டென்ஸ். அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே. தேங்க்யூப்பா. உங்க முகரக்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். Mahashri Green Belt.
வழியாக நம்மளோட கராத்தே அப்கிரேஷன் முடிஞ்சு பெல்ட் வாங்கி சர்டிஃபிகேட்லாம் வாங்கியாச்சு. ஸோ பைக் எடுத்துகிட்டு ரூட்டு பார்க்குறதுக்காக ஃபோனை கையில் கொடுத்தா இந்த வீடியோ ஃபுல்லாக அவன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான். எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ரொம்ப நேரமாக ரூட்டு கேட்குறோம், ரூட்டே சொல்ல மாட்டான்னு பார்த்தா வெளியே வர வரையும் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தான். ஸோ அதுவும் நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது எத்தனை நாள் கழிச்சு வரும்னு தெரியல, சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ பாய், டேக் கேர்.